காவிரி விவகாரத்தில் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது. இந்த விவகாரத்தை தாவேக அரசு சரியான முறையில் கொண்டு போகிறாங்களா, இல்லை அவங்களுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அந்த இஷ்யூ? சார், நிச்சயமாக இந்த காவேரி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் தாவேக அரசு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். வெளிப்படைத்தன்மைங்கிறது தாவேக கட்சிக்குள்ளே சுத்தமாக கிடையவே கிடையாது, எப்பயுமே கிடையாது. கட்சியில் எப்படி நடந்துட்டோமோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை அப்படியே நடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பெரிய கோளாறாக மாறுகிறது. பாஜகவோ காங்கிரஸோ கர்நாடகாவில் இருக்கிற ஆளும் அரசாங்கம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். உச்சநீதிமன்றம் சொன்னால் கேட்போமா? கேட்க மாட்டோம். இப்போ நம்ம முதலமைச்சர் போய் சொன்னால் கேட்டு விடுவார்களா? நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினச்சிக்க முடியலையா? ஜெயலலிதா மாதிரி ஒன்று பண்ணுங்க, வந்து உண்ணாவிரதம் இருங்க, இங்கே உட்காருங்க. ஒரு பக்கம் அதிகாரிகள் அறிவுறுத்துவாங்கல்ல, இப்போ இந்த பிரச்சனை நம்ம இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அப்படி. சார், அந்த அதிகாரிகள் அறிவுறுத்தல எவ்வளோ தூரம் இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. சார், ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னால் நீ திமுக ஆளுன்னு கேட்குறாங்க. நீ திமுக தானே, நீ திமுக இதாக தானே இருந்த, திமுக அதாக தானே இருந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்னதான் தோணும்? 3 மாதத்துக்கே இப்போ 20,000 கோடி கடன் வாங்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட திமுக என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களும் கடன் வாங்கினால் இந்த திட்டங்கள்லாம் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்னங்க அந்த பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. அப்போ ஒரு இடத்துல உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் பாருங்க. நாங்கள் என்ன பார்ட்டி ஃபண்டு அது இது இந்த மாதிரியான விஷயங்கள், ஊழல் சார்ந்த விஷயங்கள் இப்படி வேணால் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். தாவேக அரசினுடைய நடவடிக்கைகள் குறிப்பாக காவிரி விவகாரத்தில் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உள்ள பதிவில் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த பதிவை. இந்த விவகாரத்தை தாவேக அரசு சரியான முறையில் கொண்டு போகிறாங்களா, இல்லை அவங்களுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அந்த இஷ்யூ? சார், நிச்சயமாக இந்த காவேரி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் தாவேக அரசு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். எப்படி இதை கையாள்வது அப்படிங்கிறதுல சார் நமக்கு அவங்க கட்சி நடத்திய விதம் நமக்கு தெரியும். எப்பொழுதுமே வந்து மறைமுகமாகத்தான் நடக்கும். இப்போ நான் இருக்கும் பொழுது ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியும், ஊடகங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்போ செயற்குழு கூட்டம் நமக்கு தெரியும்னா செயற்குழு தீர்மானங்கள் அப்படின்ட்டு ஒரு பேப்பர் வெளியே வரும்பொழுது நடந்த செயற்குழு கூட்டம் போல இருக்குது. அப்போ ரகசிய செயற்குழு கூட்டம், ரகசிய பொதுக்குழு கூட்டம், ரகசிய கூட்டங்கள் எல்லாமே ரகசியமாகவே வைக்கப்படும். வெளிப்படைத்தன்மைங்கிறது தாவேக கட்சிக்குள்ளே சுத்தமாக கிடையவே கிடையாது, எப்பயுமே கிடையாது. அதே ஃபார்மெட்டில் இங்கேயும் வர்றாங்க. கட்சியில் எப்படி நடந்துட்டோமோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை அப்படியே நடத்தலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பெரிய கோளாறாக மாறுகிறது. ஏன்னா கட்சிக்குள்ளே நீங்கள் யாரும் பெரிய ரொம்ப கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் வந்து பனையூருக்குள்ளே போனால் கேள்வி கேட்கலாம், பனையூர் வாசலில் இருந்துலாம் நீங்கள் ரொம்ப கேள்வி கேட்க முடியாது. பட் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. கேள்வி அப்போ இன்னொரு பக்கம் அதிகாரிகள் அறிவுறுத்துவாங்கல்ல, இப்போ இந்த பிரச்சனை நம்ம இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அப்படி. சார், அந்த அதிகாரிகள் அறிவுறுத்தல எவ்வளோ தூரம் இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி சார். ஏன்னா இன்னைக்கு எல்லா அமைச்சர்கள் மேலேயும் நான் பார்க்குற விமர்சனம், அரசு அதிகாரிகள் சில பேர் பேசும்பொழுது, சார் ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னால் நீ திமுக ஆளுன்னு கேட்குறாங்க. நீ திமுக தானே, நீ திமுக இதாக தானே இருந்த, திமுக அதாக தானே இருந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்னதான் தோணும்? சார், நம்ம ஒரு அரசு அதிகாரி, அந்த சேருக்கு நம்ம வந்து வேலை பார்த்துட்டு போவோம், ரிட்டையர் ஆனால் போயிடுவோம், அது வரைக்கும் வேலை பார்ப்போம். அரசு மாறிட்டே தான் இருப்பாங்க, ஆட்கள் மாறிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு விசுவாசிகள். தனிப்பட்ட முறையில் யாருக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லப்போனால் இந்த மாதிரி அரசு அதிகாரிகளும் தாவேக்கு நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்களும் சேர்த்து ஓட்டு போட்டு தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். அப்போ எங்களே பார்த்து நீங்கள் வந்து நீ திமுகவான்னு கேட்டுட்டு இருந்தால் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து அந்த ஒரு பார்வை வச்சுருக்காங்க. இப்போ தொழில்துறை அமைச்சர் கொரியா போகிறாங்க, அவங்க வந்து திணறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் கூட அஃபிஷியல்ஸ்லாம் போயிருப்பாங்க இல்லைங்க, என்னங்க பிரச்சனைனா சார் அஃபிஷியல்ஸை நீங்கள் திமுக ஆளான்னு கேட்குறாங்க. அதனால் நாங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறோம் அப்படி சொல்கிறாங்க. சீட்டர் நம்பருக்கு இப்போயும் கரண்ட் போதுங்க, என்னதாங்க பிரச்சனை உண்மையிலேயே? சார், ஏதாவது ஒன்று சொன்னால் நீ திமுக அசோசியேஷனா திமுக ஆளான்னு கேட்குறாரு. அவர் கேட்க வேண்டியது என்ன? மே 4க்கு முன்னாடி எப்படிப்பா நீங்கள் சமாளிச்சிங்க, நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க, அதை சமாளிக்கிறது இன்றைக்கி என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் என்னன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம். நீ ஏதாவது ஒரு சஜஷன் நாங்கள் முன்கூட்டி சொல்ல போனால் நீ திமுக ஆளான்னு கேள்வி கேட்குறாரு. அதனால் நாங்கள் பேசாமல் நம்ம இருப்போம், நம்ம வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதான் சிக்கலாக இருக்கிறது. இவர் நேரில் போய் சந்திக்கிறதுக்கான அந்த விஷயங்கள் கூட கடைசி வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வரல, எல்லாமே ஒரு சார். அதில் ரொம்ப நான் ஏன் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறேன்னா, நேற்று டிகே சிவகுமார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஎன்ஐயில் பேட்டி. தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோட் அ லெட்டர் டு அவர் சீஃப் செக்ரட்டரி. எங்களோட தலைமைச் செயலருக்கு அவர் கடிதம் எழுதுனாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கடிதம் எழுதுனாங்க, நாங்கள் வர்றோம். சார், அதுதான் எனக்கு புரியலை. சரி, நீங்கள் வர்றீங்க, ஓகே, அஜெண்டா என்ன? ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநில முதலமைச்சர் போகிறார், இன்னொரு மாநில முதலமைச்சர் சந்திக்கிறதுக்காக போகிறார், 13 பேரோட கூட்டிகிட்டு போகிறார். அதில் நீர்வளத்துறை அமைச்சருக்கு அதில் இடம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க, நீங்கள் இங்கே கூவத்தை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. இவங்க வந்து 13 பேர் போகும்போது அப்போ இந்த நிகழ்ச்சிகள்னு ஒன்று இருக்கும்.
சரி, அந்த நிகழ்ச்சி நிரல் இங்கே இவங்க கொடுத்ததா அவங்க ஒத்துக்கிட்டாங்களா, இந்த நிகழ்ச்சி மட்டும் தான் பேச போகிறோம், நான் வர்றது ஒன்று இன்னைக்கு தீவிரமான காவிரி சிக்கல் போயிட்டு இருக்கு, அதாவது தண்ணீர் கொடுக்க மாட்டேன், ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் சேர்த்து 40 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடு, நான் கேட்க மாட்டேன். அப்பா கடைசியாக இன்றைக்கி ஒரு 4 டிஎம்சி திறந்து விடியா, 3500 கியூசெக்ஸ் தான் நான் கேட்குறேன், ரொம்பலாம் இல்லை, அதையா திறந்து விடு. அதுவும் முடியாது, நான் வந்து மறுபடியும் நான் மேல்முறையீட்டுக்கு போவேன், டிகே சிவகுமார் நிற்கிறார். அதுதான் அஜெண்டா. விஜய் அவர்கள் போயிட்டு இந்த காவிரியில் தண்ணீர் திறந்து விடுங்க, என்னங்க நீங்கள் சட்ட ரீதியாக மதிக்க மாட்டீங்க, யாரையும் மதிக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அது தாழ்வாவோ பணிவாவோ இல்லை கோபமோ ஏதோ ஒன்று கேட்குறாரு. அது ஒரு அஜெண்டாவா இல்லை மேகதாது அஜெண்டாவா அப்படிங்கிற 2 கேள்வி. ஒருவேளை மேகதாதுக்கு அஜெண்டாலே கிடையாதுங்க, அது எப்படி நாங்கள் பேசுவேன், எல்லா விவசாயிகளும் எதிர்க்கிறாங்க. அது நீங்கள் அன்போனிலாம் சொல்கிறாரு, இந்த டேபிளுக்கு போய் நீங்கள் மேகதாதுன்னு ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அப்போ ஒரு சமரசத்துக்கு நம்ம போகிறோமான ஒரு தோற்றம் ஏற்பட்டுரும், அது ரொம்ப தப்புன்னு சொல்லி சொல்கிறாரு. மேகதாதுக்கு அஜெண்டாவில் சரி, உங்கள் அஜெண்டாவில் இல்லை, அந்த பக்கம் இருக்க டிகே சிவகுமார் அப்படியே மேகதாதும் பேசலாமா நம்ம அப்படின்னு கேட்டாருன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை நாங்கள் அந்த கூட்டத்தை எந்திரிச்சு போய்டுவோம்னு சொல்லி சொல்வீங்களா? அப்போது ஒன்று நிகழ்ச்சி நிரலை வெளிப்படையாக சொல்லியிருக்கணும். இப்போ அதனால தான் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று தான் சார். என்ன நீங்கள் சஜஷன் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மக்கள்கிட்டே சொல்ல மாட்டோம், அறிக்கைகள் வராது, பேட்டிகள் மாறி மாறி கொடுப்பாங்க. இதில் சார் இதில் ரொம்ப அதான் சொல்லலை, ரகசியமாக நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. வினோத் அவர்கள் அவசரப்பட்டு வாய் விட்டுட்டார். வேளாண்துறை அமைச்சர் வினோத் அவரை நினச்சிட்டாரு, அதெல்லாம் சேர்ந்து போகிறோம்ல, 1ஆம் தேதியே நாங்கள் டிக்கெட் போட்டிருக்கோம், 3ஆம் தேதி நாங்கள் போய் அங்கே சந்திக்க போகிறோங்கிற அளவுக்கு அவர் அது எக்ஸ்போஸ் ஆன உடனே எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாய சங்கங்கள் கேள்வி கேட்குறாங்க, திமுக கேள்வி கேட்குது, அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு அன்புமணி ராமதாஸ் முதல்ல சரியான கேள்வி கேட்டார் சார். ஃபர்ஸ்ட் டைமே இது யாருடைய அழைப்பின் பேரில் போறீங்க, அவங்க அழைக்கிறாங்களா, நம்மளா போகிறோமா, இல்லை மத்திய அரசாங்கம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறாங்களா, முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பதிலே வரல. அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டாக இந்த சிக்கலில் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. ஆனால் கரெக்டாக அவரை நீங்கள் வர வேண்டாம்ங்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு டிகே சிவகுமாரே முடிச்சு விட்டார் சார். அவர் என்னன்னா அதான் சொல்கிறார், அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் அவர் வரேன்னு சொல்லி சொன்னாங்க, நாங்கள் என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தோம், நாங்கள் ஏரியல் சர்வேலாம் காமிச்சு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டேமும் அப்படிங்கிறத அளவுக்குலாம் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கே சிக்கல் பெருசாகுது. ஏன் சிக்கல் பெருசாகுது? நான் தண்ணீர் திறந்து விட மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சார், நான் வந்து பொதுவாகவே பாஜகவோ காங்கிரஸோ கர்நாடகாவில் இருக்கிற ஆளும் அரசாங்கம் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டோம். உச்சநீதிமன்றம் சொன்னால் கேட்போமா? கேட்க மாட்டோம். ஞாபகம் இருக்குது, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் 11 டிஎம்சி கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அது இன்றைக்கி கூட காங்கிரஸ் பரப்ப சொல்லியிருக்காங்க, 11 டிஎம்சி 12 நிமிஷம் திறந்து விடலை, 9000 கியூசெக்ஸ் திறந்து விட போக ஒரு 2 நாள் வந்துச்சு, 3 நாள் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போராட்டம் இங்கே வெடிச்சிருச்சு. நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் உண்ணாவிரதம்லாம் இருந்தார், எவ்வளவோ இங்கே போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் 15000 கியூசெக்ஸ் 15 நாளைக்கு திறந்து விடுன்னு சொல்லி சொன்னாங்க சார். முடியாது, மறுபடியும் வாதம் போச்சு. சார் அட்லீஸ்ட் 10,000 உச்சநீதிமன்றம் கெஞ்சது 10,000 கியூசெக்ஸ் திறந்து விடுப்பா, முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் செய்வீங்க? எதுவுமே பண்ண மாட்டோம். ஒரு 3000 கியூசெக்ஸ் 4000 கியூசெக்ஸ் சார் போயிட்டு இருந்துச்சு, 3ஆவது நாள் 4 நாள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முடியாது, ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டோம், மேலாண்மை வாரியம் சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஒழுங்காற்று குழு சொன்னாலும் கேட்க மாட்டோம், யார் சொன்னாலும் கேட்காதவர்கள் இப்போ நம்ம முதலமைச்சர் போய் சொன்னால் கேட்டு விடுவார்களா? அந்த நேரத்தில் அதுவும் நீங்கள் 3000 கியூசெக்ஸ் கூட நீங்கள் கடைசியாக இன்னும் சொல்லப்போனால் மேலாண்மை வாரியமே நமக்கு துரோகம் தான் செய்கிறாங்க. இருக்கிற ஏன்னா மேலாண்மை ஆணையமே ரொம்ப தெளிவாக, ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, ஆணையம் உங்களுக்கு இருக்கு, அங்கே போய் நீங்கள் எதாவது பேசிக்கங்க, மறுபடியும் நீங்கள் வராதிங்க, ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் வராதிங்க, இந்த பக்கம் தலைவச்சு படுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகும் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அங்கே போனால் அதுங்க நமக்கு நீதி கிடைக்குதா? அவங்களோட வேலை என்ன சார்? இந்த உண்மையில் இந்த கோர்ட்டோட தீர்ப்போட அம்சம் என்ன? நல்லா மழை பெஞ்சால் பிரச்சனையே இல்லை, மழை இல்லாத போது நம்ம தண்ணீர் எப்படி பகிர்ந்துக்கணுங்கிறதா. அதில் நீங்கள் அதை உறுதிப்படுத்த முடியல, உங்களால் கடைசி வரைக்கும் உறுதிப்படுத்த முடியலன்னா அப்போ நீங்கள் யார் சார்பாக நிற்கிறீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்போ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கின்றவர் இப்போ விஜய் அவர்கள் போனால் கேட்டுருவாரா? அவர் என்ன பிளான் பண்ணார் சார்? நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தடவை போனார், அவர் இட்லி சாப்பிட்டு தண்ணி எடுத்து கொடுக்கும்போது எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், காவிரி தண்ணி திறந்து விட்டால் தான் நான் வந்து தண்ணி குடிப்பேன், இப்படி ஒரு கதை நமக்கு உண்மையாக போய் நம்ம கண்ணால் பார்க்கல, இது ஒரு போயிட்டுருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்களும் போனார், அவர் ஒரு இட்லி சாப்பிடும்போது சாம்பார் ஊற்றணும், இந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு இவங்க வந்து அதுக்கு தான் தயாராக இருந்தாங்க. பட் அது ரகசியமாக அப்படி செய்ய முடியாது. ஸோ அதில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, இதில் ஒரு பார்வை, காவிரி குறித்து உங்களுடைய புரிதல் என்னங்கிற பெரிய கேள்வியும் எழுப்பிடுச்சு சார். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அது சம்மந்தமாக பேசணும், அவர் கேள்வி கேட்டால் அவர் செய்தியாளர்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறார் சார். அவர் அவாய்ட் பண்ணுறாரு. வேளாண் துறை அமைச்சர் அதான் சொல்லிட்டாங்க இல்லைங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டுங்க, அந்த மாதிரி அவர் மாதிரி விரக்தியில் போகிறாரு. ராஜ்மோகன் வந்து கட்சி நிகழ்வு மாதிரி எதாவது எங்கள் தலைவர் சொல்லுவார், நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சரி, கட்சி நிகழ்வு தலைவர் சொல்லுங்கள். ராஜ்மோகன் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு. ஆனந்த் அவர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, இப்போ பேச சொல்லுங்க. அப்போது கேள்வி கூட கேட்க வேணாம் சார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். இப்போ கேள்வியெல்லாம் நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். நான் உங்கள்கிட்ட காவேரி பற்றி நான் சொல்கிறேன், இதுதான் இன்றைக்கி எங்கள் பிளான், இதாக தான் இருந்துச்சு, இதாக தான் தலைவர் போகிறதா இருந்துச்சு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள்.
எதுவுமே போகாத போது நீங்கள் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறீங்க. இன்னொன்று விஜய் அவர்களும் இது குறித்து வாய் திறந்து பேசவே இல்லை. ஏன் இந்த கடிதம் எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நான் பதில் இல்லை, அங்கே அஜெண்டா என்னங்கிறதுக்கு பதில் இல்லை, எதற்குமே பதில் இல்லாமல் இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இல்லை இது வேணாம் நான் அவரே சொல்லி முடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் மேகதாது வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு பிஆர் பாண்டியன் சொல்கிறாங்க. அவங்க பூராங்க பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு காலத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதியை இன்றைக்கி சுற்றுலாத்துறைக்கு கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணி இங்கே மேகதாது அணை கட்டுறக்கான வேலையில் பார்க்குறாங்க. ரொம்ப சீரியஸான பிரச்சனை, இதுக்கு தான் நடவடிக்கை எடுங்கன்னு அவர் சொல்கிறார். நான் உண்மையிலேயே இப்போது பிரதமர் மோடியை சந்திக்கும் பொழுது மேகதாது குறித்தெல்லாம் அவர் வந்து மனு கொடுத்துட்டு வந்தார் சொல்லி சொன்னாங்க. அதை தான் சார் பண்ணணும். இப்போ நீங்கள் 3ஆம் தேதி இங்கே போகலையா, சரி டிகே சிவகுமார் பார்க்க போகல, அவரே வேணாம்னு சொல்லிட்டாரா, பிரதமர் மோடியை போய் பாருங்கள், ஜல்சக்தி துறையை போய் பாருங்கள், பார்த்து நீங்கள் எப்படிங்க எப்படி எங்களுக்கு தமிழருக்கு விரோதமாக நடந்துக்கலாம், எங்கள் தண்ணீர் திறந்து விடுவீங்களா மாட்டிங்களா, மேகதாதுவுக்கு நீங்கள் எப்படி உங்களோட எம்பி பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படி கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு, எந்த இடத்துல தான் சொல்லி சொல்கிறாரு, உங்களோட பார்வை அதுவாகத்தான் இருக்கிறதா, நீங்கள் அதெல்லாம் மேற்கோள் காட்டி அங்கே போய் முறையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதல்ல இங்கே வந்து மாநிலங்களில் பேசுனதற்கு பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த கண்டன குரல் கூட இன்றைக்கி வரைக்கும் வரல சார். அப்போ காவேரி குறித்து ஒருத்தர் கர்நாடகாவில் ஒருத்தர் சொல்கிறாரு, கர்நாடகா துறை சார்ந்தவர் இல்லை ஒரு மத்திய அமைச்சர் பேசும் பொழுது அதற்கு கூட நாங்கள் மௌனமாக வேடிக்கை பார்ப்போம்னா இது உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்போ நீங்கள் ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழக உரிமைகளுக்காக நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அது உண்மையா பொய்யா? அது அதனுடைய ஐடிவிங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த உரிமைகளை விட்டு தர மாட்டோம், போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சார். இதுக்கு முதல்ல இது அஃபிஷியல் ஐடிவிங்கன்னு நமக்கு தெரியாது சார். தாவேக போகிறதுக்கு அதை சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் எது அஃபிஷியல் பேஜ் எனக்கு தெரிஞ்சு டிவிகே விஜய் அந்த பேஜ் அஃபிஷியல், விஜய் ஹெச்கியூங்கிற பேஜ் அஃபிஷியல், புஷியானதோட பேஜ் அஃபிஷியல், அதை தாண்டி யார் அஃபிஷியல் பேஜ்னே தெரியாது சார். இவங்க இஷ்டத்துக்கு ஃபேக் ஐடிஸ்லாம் எடுத்து அஃபிஷியல் பேஜாக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. தாவேக என்னைக்காவது சொல்லியிருக்கா இது எங்களோட அஃபிஷியல் பேஜ்னு? சொன்னதே கிடையாது. அதோ ஒரு குரூப், அது விஜய் ரசிகர்கள் குரூப் ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கு சார். இதை சொல்ல வேண்டியவர்கள் யார் சார்? ஸோ இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்தளவில் அது ஒரு சீரியஸ்னஸ் வந்து இந்த அரசுக்கு தெரியல, சுத்தமாக தெரியல சார். சுத்தமாக தெரியல, எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, சுத்தமாக தெரியல சார். அவர் இன்னொன்று சொன்னார், இந்த ஸ்டாலின் சார் கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவார், நம்மளா தான் உண்மையா உணர்வா செய்வோம்னு சொல்லி சொன்னார். மேகதாதுக்கு நீங்கள் என்ன உண்மை உணர்வா என்ன செஞ்சீங்க? நீங்களும் கடிதம் தான் எழுதுனீங்க. நான் சொன்னேன் கடிதமே பத்தாது, நேரடியாக போங்க, போய் பிரதமரை சந்திங்க. குறிப்பிட்ட இந்த இஷ்யூக்கு மட்டும் போய் வலியுறுத்தி அதை மட்டும் பேசுவோம் சார். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்க, முடியலையா, ஜெயலலிதா மாதிரி ஒன்று பண்ணுங்க, வந்து உண்ணாவிரதம் இருங்க, இங்கே உட்காருங்க. விஜய் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தால் தேசிய பிரச்சனை தான் சார், அது தேசிய பிரச்சனை தானே, பெரிய டிபேட் ஆகும். ஒன்றா சொல்லுது சார், சாதம் முறையெல்லாம் நான் சொல்லலை, ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம் நான் இருக்கேன், அது பெரிய பிரச்சனையாக மாறுமா மாறாதா? எங்களுக்கான தண்ணீரை கொடுக்க மறுக்கிறாங்க, அப்போ தண்ணீரை கொடுங்க. ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நான் இருக்கிறேன். எங்களோட இப்போ அவர் இருந்தாருன்னா வந்து ஒட்டுமொத்த தமிழகம் இருக்கும் அவங்க சொல்லிக்கலாம், இருக்கட்டும் வந்து சொல்கிறேன். மக்களோட உரிமைகளுக்காக நீராதார பிரச்சனைக்காக இருக்க வேண்டியது தானே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நீங்கள் தண்ணீர் எப்படி சார்? இன்னைக்கு நான் திருச்சி தான் கிராஸ் பண்ணி வரேன், நாளைக்கு ஆடிப்பெருக்கு, தண்ணீர் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஆடிப்பெருக்குக்கு எல்லாரும் அங்கே போய் கரையில் காவிரி கரையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, சுத்தமாக இல்லை. அந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னா மற்ற கவர்மெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஏதாவது இடத்துல தண்ணீர் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சமாக விடுவாங்க, காவிரிக்குள்ளே தண்ணீர் திறந்து விடுவாங்க, பைப்பெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது கூட பண்ணுறாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. இவர் கரெக்டாக அன்னைக்கு தான் வந்து நான் போய் கர்நாடகா போய் நிற்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவே என்ன ஒரு இதை மடைமாற்ற விஷயம். ஒரு பக்கம் இங்கே எல்லாரும் என்னங்க தண்ணீர்னு செய்தியில் வரும்போது பாருங்க விஜய் எவ்வளோ வீராசமாக பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற அதை மடைமாற்ற வேலையை தான் பார்க்குறாங்களோ அப்படி சந்தேகம் கூட எனக்குலாம் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று அடுத்த வாரத்தில் நமக்கு வந்து பட்ஜெட் வருது, இந்த அரசினுடைய முதல் பட்ஜெட். இது சம்பந்தமான நிறைய மீட்டிங்ஸ், ஆலோசனை கூட்டங்கள்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களை பொறுத்தளவில் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு புதிய அறிவிப்புகள் அப்படின்னு இருக்கிறது வந்து அந்த மக்களை கவரக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான அறிவிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இல்லை இவங்க இங்கே ஏற்கனவே சொல்கிறாங்களா இப்போ இந்த கடந்த அரசு செய்து வச்ச பல பிரச்சனைகள், லஞ்ச ஊழல் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதை சரி பண்ணுறது எங்களுக்கு பெரிய பாடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் அந்த அதில் கான்சன்ட்ரேஷன் உள்ள ஒரு பட்ஜெட்டாக அது இருக்குமா சார்? தாவேக அரசாங்கம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 3.5 மாதத்தில் அவங்க வாங்கியிருக்கிற கடன் என்பது 20,000 கோடி. அவங்க வந்து கடனே வாங்காமல் அது பண்ண முடியாது, நிச்சயமாக பண்ண முடியாது. பட் அவங்க சொன்னது தான் மின்துறையில் வந்து வெள்ளை அறிக்கை விடும் பொழுது சீட்டர் முகமது சொன்னார், அப்போ இந்த மாதம் கடன் வாங்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே 9,000 கோடிக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம், 9,300 கோடி வரைக்கும் எங்களுக்கு வேணும். அதற்கு பிறகு கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் பிறந்த நாள் கணக்கிலிருந்து பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15 அறிவிச்சிருக்காங்க. இப்போ அதற்கு ஒரு பெரிய தொகை ஒன்று போகுது. இது இல்லாமல் புதிய அறிவிப்புகள் இப்போ செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டாங்க, சார் இந்த மகளிர் உரிமை 2,500 இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா, எல்லாருக்கும் கொடுத்துருவீங்களா, அது எப்படிங்க அதுக்குள்ளே கொடுக்க முடியும்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த தாலிக்கு தங்கமோ இல்லை மற்ற திட்டம் எது பண்ணாலும் இவங்க சொல்லியிருக்கிற எல்லா திட்டங்களும் கடுமையான பணம் தேவைப்படுற திட்டம், கோடிக்கணக்கான பணம் தேவைப்படுற திட்டம். இன்னொன்று தொடரக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இன்னைக்கு தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும்.
பிறக்கும் குழந்தைகள், அது முதல்ல வந்து சொன்னது எல்லா குழந்தைகளும் சொல்லி சொன்னாங்க. அட்லீஸ்ட் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அரசு மருத்துவமனைகள் சொன்னீங்கனாலும் அரசு மருத்துவமனைகளை டெய்லி வந்து 100 குழந்தைங்க 100 கூடவே பிறகும். அப்போ அந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் மோதிரம் போடணும். அப்போ இது எல்லாமே தொடரக்கூடிய திட்டம். அப்போ மகளிர் உரிமை தொகை ஸ்டார்ட் பண்ணுறோம். வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000, கிராஜுவேட்னா 4000, டிப்ளமோனா 2000, +2னா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. இவங்க மீனவர்களுக்கு அந்த வாழ்வாதார திட்டமாக 25,000 இதெல்லாம் சொல்லி சொன்னீங்கன்னா எல்லாமே தொடரக்கூடிய திட்டம். அப்போ இந்த திட்டங்களுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வரும் அப்படின்னா பணம் வராது. அப்போ புதிய அறிவிப்புகள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். இல்லை இருக்காது. புதிய அறிவிப்புகளை தாண்டி ஏற்கனவே அவங்க கொடுத்த அந்த ப்ராமிசஸ் அது உள்ள வருமானு கேட்குறேன். நீங்க சொல்றீங்களா? இல்லை சார், வரது வாய்ப்புகள் இல்லை சார், வாய்ப்புகள் இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இந்த அவர் பதவியேற்கும் பொழுது சொன்னது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லி அவர் எதற்காக முதல்ல இந்த மோதிரம் திட்டத்தை இவ்வளோ சீக்கிரம் அறிவிக்கிறாங்க நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு வந்து கவர்னன்ஸ் இஷ்யூஸ், இப்போ காவிரி மாதிரியான பிரச்சனைகள், நீங்கள் வந்து தமிழ்நாடு உரிமை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் ஆளுநர் எப்படி நடந்துக்கிறாரு, அதெல்லாம் வந்து பாலிசி வைஸ் டெசிஷன்ஸ், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் தான் குறைபாடெல்லாம் உடனே விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது ஏங்க நீங்கள் உடனே செய்யலை? நீங்களே சொல்லிருக்கீங்க கஜானா காலியாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, நிறைய கடன் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, வட்டி கட்டிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ ஏன் அவசரமாக அறிவிக்கிறீங்கன்னு நான் கேட்பேன். அப்படி இருக்கும்போது இது என்னுடைய பார்வை. ஆனால் மற்றவங்களுடைய பார்வை என்பது இப்போ சில மகளிர் யோசிக்கலாம், எப்பா அவர் சொன்னால அப்புறம் 2500 எப்பப்பா வரும் அப்படியே ஒரு கேள்வி கேட்கலாம். பட் அதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிந்து இல்லை. நான் குறைவான சொல்ல மாட்டேன், இல்லவே இல்லைன்னு சொல்லல. இந்த தேர்தல் இந்த பட்ஜெட்டில் இது செஞ்சாங்கன்னா இதற்கான செலவினங்கள் எங்கிருந்து வரும்? இல்லை திமுக மேலே 1000 குறை சொல்லிட்டு 10 லட்சம் கோடி கடனா தாவேக அரசாங்கம் 5 வருஷம் ஆண்டு முடிச்சிருந்தாங்கன்னா 15 லட்சம் கோடி கடனில் முடியும். இவங்க சொன்னது 1 லட்சம் கோடி லீக்கேஜஸை நாங்கள் வருஷம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறது மூலியமாக 1 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும், சேமிக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அதை சேமிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது சேமிக்க முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா 3 மாதத்துக்கே இப்போ 20,000 கோடி கடன் வாங்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. அப்போ இது கிட்டத்தட்ட திமுக என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களும் கடன் வாங்கினால் இந்த திட்டங்கள்லாம் பண்ண முடியும். அப்போ அந்த டெசிஷன் நோக்கி போறாங்களா? அவங்கள மாதிரி இன்னும் அவங்க எப்படி 2.5 வருஷத்துக்கு அப்புறம் மகளிர் உரிமை தொகை பண்ணாங்களோ அதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்ல அதை பண்ண மாட்டாங்க சார். இந்த பட்ஜெட்ல நான் நிறைய யோசிக்கிறது, இப்போ ஒரு வெள்ளை அறிக்கை 2 வெள்ளை அறிக்கை பார்த்துட்டோம். நிதித்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு, மின்துறையில் ஒரு வெள்ளை அறிக்கை. ஒவ்வொரு துறை ரீதியாக என்னென்ன ஊழல்கள்லாம் நடந்திருக்கு, துறை ரீதியாக இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வேலைகள் நடக்கலாம். பட் பட்ஜெட் அப்படிங்கிற பொறுத்தல அலோகேஷன் தானே உங்களுக்கு? அலோகேஷன் தான் சார், அலோகேஷன் தான் சார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய திட்டங்கள் வருமானு எனக்கு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ நான் சிஎம்டியில் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுகிறேன், கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டில் போட்டிருக்காங்க. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஹோல்டு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஏங்கன்னா கேட்டால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நான் எப்படி கேட்டேன்னா லஞ்சம் ஏதாவது நடக்குதா, ஏதாவது கமிஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. இல்லை சார், வேலை நடந்தால் தானே கமிஷன் வரும், வேலையே நடக்கலை, எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடங்களையும் டெண்டர்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம், சில விஷயங்கள் அதில் வந்து ஊழல் இருக்குது, அதனால் டெண்டர் கேன்சல் பண்ணுறதுக்கு நல்ல விஷயம். பட் ஆனால் ஓவராலாக இந்த கவர்மெண்ட்டு புதிய விஷயங்களில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம், ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸே இது நிற்காமல் பார்த்துக்கோங்க, அதே கொஞ்சம் ஹோல்டில் போடுங்க, இதெல்லாம் ஹோல்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ புதிய கட்டுமானங்கள், புதிய விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிறதே கேள்வி. ஸோ அதில் மேபி அலோகேஷன் ஸ்டார்ட் ஆகலாம். அது ரொம்ப ஆகுமாங்கிறது எனக்கு கேள்வி தான் சார். சொல்லுவது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயமா உள்ள விஷயங்கள் அது நீங்கள் ஏன்னா இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கே நீங்கள் இந்த அலோகேஷன் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் வந்து காலை உணவு திட்டம் பேரை மாற்றிட்டாங்க, பட் ஆனால் காலை உணவு திட்டம் தொடருது. நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தொடர்ந்துகிட்டு இருக்கு. மகளிர் பேருந்து வந்து இன்னும் பழைய கவர்மெண்ட் மாதிரி தொடர்ந்துட்டு இருக்கு. இதற்கான அலோகேஷன்ஸ் நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும், பள்ளி கல்வித்துறையில் அதிகமான அலோகேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது ஆன்கோயிங் ஏற்கனவே வந்து பள்ளி சீருடை, உணவு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற விஷயங்கள் தொடரும். திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்த விஷயங்கள் தொடரும். புதிய விஷயங்கள் ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் குறைவு தான். இந்த பட்ஜெட் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து அதனால தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்னங்க இந்த பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. அப்போ ஒரு இடத்துல உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் பாருங்க. நாங்கள் பார்ட்டி ஃபண்டு, அது இது இந்த மாதிரியான விஷயங்கள், ஊழல் சார்ந்த விஷயங்கள் இப்படி வேணால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.